ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். குரு ஒருத்தர் ஆசிரமத்தில் ஒரு கத்தியை அதன் உரையிலிருந்து உருவி காட்டினார். சீடர்கள் பயந்து பார்க்க, பயப்படாதீர்கள், இந்த உரையில் கத்தி இருப்பது போல் நீங்களும் 5 உரைகளில் வாழ்கிறீர்கள் என்றார். சீடர்களும் மற்ற பார்வையாளர்களும் ஒன்றும் புரியாமல் விழித்தார்கள். மகான் பிறகு சிரித்து கொண்டே சொன்னார், மனித உடம்பு உணவால் ஆன உரை, பாடி ஷீத், அன்னமய கோஷா. அதற்கு அடுத்த உரை மூச்சு உரை, பிராணமய கோஷா, பிரெத் ஷீத். பின் மனோன்மய கோஷா, மென்டல் ஷீத், மனம் என்ற உரை. பின் விஞ்ஞானமய கோஷா, புத்தி உரை, இன்டலெக்ட் ஷீத். கடைசியாக ஆனந்தமய கோஷா, ஆத்மன், இறைவன், ஆனந்த உரை என்றார். மனிதன் அன்னத்தாலான உடல், மூச்சுக்காற்று இயக்கும் பிராணன், இந்த 2 உரைகளை மட்டுமே உண்மை என்று உணர்கிறான். தேகமே நான் என்று தப்பாக நினைத்து வாழ்கிறான். அவ்வாறு வாழ்வதால் அவனது 3வது உரையான மனதை சரியாக புரிந்து கொள்ளாமல் கஷ்டப்படுகிறான். மற்றவர்கள் மனதில் உள்ள நெகட்டிவிட்டிஸை அறிய முற்படும் மனிதன் தன் மனதை அறியாமல் அது இழுக்கும் பாதைக்கு சென்று துன்பப்படுகிறான். வாழ்க்கை என்ற மகத்தான பயணத்தில் முதல் 2 ஸ்டேஷன்களை மட்டுமே அறிகிறான், அதாவது உடல் அண்ட் மூச்சுக்காற்று. இதனால் அறியாமையில் வாழ்கிறான். உடலுக்கு இயக்கம் கொடுப்பது பிராணன். பிராணன் உடலுக்கும் மனதிற்கும் நடுவில் இயங்கி அவற்றுக்கிடையே ஒரு கோஆர்டினேஷனை உருவாக்குகிறது. ஆனால் நுட்பமாக இருக்கும் மனம், புத்தி இந்த உரைகளை உணர்ந்து புரிந்து வாழத் தொடங்குவதற்கு ஆன்மீகம் உதவுகிறது. உடல், மூச்சு, மனம், புத்தி இந்த 4 உரைகளை கடந்து சென்றால்தான் ஆனந்தம் என்ற ஆத்ம உரையை, தெய்வீக இருப்பிடத்தை அடைய முடியும். கடந்து செல்வது என்றால் அந்த உரைகள் தான் நான் என்று அடையாளப்படுத்தி கொள்ளாமல் வாழ்வது. அதற்கு அவற்றை பக்தி, ஞானம், சேவை என்ற பாதையில் பயன்படுத்த வேண்டும். அந்த ஆனந்த உரையில்தான் கண்ணுக்கு புலப்படாத சச்சித் ஆனந்தத்தை அனுபவிக்க இயலும். நான் உடல், பிராணன், மனம், புத்தி என்று தப்பாக அடையாளப்படுத்தி கொள்ளாமல் விவேகத்துடன் புத்தியை தீட்டி மனதை தள்ளி வைத்து வாழ பழகினால், உடலை சுயநலமற்ற சேவைக்கு பயன்படுத்தி வாழ்ந்தால் ஆனந்தம் என்ற ஆத்ம உரையில் ஆனந்தமாக உறங்கலாம் என்று கூறி குரு அந்த கத்தியை உரையினுள் சொருகி தியானத்தில் அமர்ந்து முதல் 4 உரைகளை கடந்து ஆனந்தமய கோஷாவில் உறைந்தார். சீடர்களும் மற்றவர்களும் கண்களை மூடியபடி அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் எந்த உரையில் இருந்தார்கள் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். இறைவா நன்றி.